இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயமாய் ஆச்சரியமாய் மேன்மையாய் நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 14 வசனம் நாம் அடிக்கடி வாசித்து தியானித்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வேத வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயீரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. So Abraham called the name of that place, the Lord will provide, as it is said to this day, on the mount of the Lord it shall be provided. The Lord will provide. கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவாயீரே, என் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். When God guides, He provides. நமக்கு எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் அந்த தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் தேவைகளாக இருக்கலாம், நீங்கள் ஜெயம் பெற வேண்டிய காரியமாக இருக்கலாம், உங்கள் ஜெபத்திற்கான பதிலாக இருக்கலாம், உங்கள் சூழ்நிலைகளாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உங்கள் காரியங்களை, உங்கள் சூழ்நிலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். எந்த மனிதனிடத்திலேயும் மனிதனை நம்பி ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் எவ்ரிதிங் வித் காட். தேவனோடு நேரம் செலவு பண்ணி அவரிடத்தில் சகலவற்றையும் சொல்லுங்கள். உங்கள் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். உங்கள் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். அந்த ஆமென் ஸ்தோத்திரம் பலி செலுத்தக்கூடிய இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் வைத்திருந்தாரே, நமக்கும் கர்த்தர் அப்படி காரியங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான ஜெயம், உங்களுக்கான மேன்மைகள், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், தடைப்பட்டிருக்கிற தாமதித்திருக்கிற காரியங்கள், தொடர்ந்து இந்த வாரங்களிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது மீண்டும் மீண்டும் பரிசுத்த ஆவியான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தாமதிக்கிற காரியங்களில் நான் அற்புதம் செய்வேன், தாமதிக்கிற காரியங்களை நான் அற்புதம் செய்வேன், தாமதிக்கிற காரியங்களை நான் தடைகளை மாற்றி நான் அற்புதம் செய்வேன் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். The Lord will provide. He will provide. அவர் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்ன பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை தேவ சமூகத்துக்கு முன்பதாக எழுதி வைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சகலவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். நேர்த்தியாக, நன்மையாக, மேன்மையாக, ஆச்சரியமாக, அதிசயமாக, அற்புதமாக தம்முடைய மகிமுள்ள கரத்தை உங்கள் மேல் வைத்து ஆச்சரியமாய் அவர்களை நடத்துவதற்கு அவர் போதுமான ஆண்டவர். கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவனே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள கர்த்தர் போதுமானவர். உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். யூ ஆர் த காட் தட் யூ வில் ப்ரொவைட். நீர் எங்களுக்காக காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நன்மையாக ப்ரொவைட் பண்ணுவதற்கு நீர் போதுமான ஆண்டவர். உங்களுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம். ஆச்சரியமான தேவ கிருபை தங்கியிருப்பதாக, அற்புதமான தேவ பிரசனம் தங்கியிருப்பதாக, மகத்துவம் உள்ள தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.